करकर हम देखते हैं। அவங்க அப்பா வந்து அவர் மேல அன்பு கொண்டது பலவர்ண அங்கி தச்சதும் நன்மைக்கு தான். देखिए रंग बिरंगे अंगी कुर्ता पिता ने यूसुफ को देने लगा, लेकिन इस कार्य से भाई लोग उसे विरोध भी करते थे சகோதரர்கள்லாம் இவன் மேல பொறாமை கொண்டதும் நல்லதுதான். और सारे उनके भाई लोग उससे क्रोधित होते थे। அவன் பொறாமை கொண்டதுனால தான் அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த இது எகிப்துக்கு போற அந்த இஸ்மவேல் வேலையிட்ட என்ன செய்றாங்க, 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பை விற்று போடுறாங்க. देखिए उनको यूसुफ को नापसंद करते थे, इसलिए तो वो लोग मिस्र देश में मुझे बेच देते थे, बेच दिया। அவங்க கொண்டு போய் போத்திபார்ட்ட விக்கிறாங்க. वो लोग ले जाकर पोतीफर को बेच दिया। அந்த போத்திபார் வீட்ல அவன் நல்ல போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து அந்த வீட்டு விசாரணைக்காரனா எல்லா அதிகாரத்தையும் பெற்றவனா இருந்தாலும் देखिए उस घर में रहते हुए भी सारा अधिकार उनके हाथ में दिया था, फिर அவனுக்கு சோதனை வருது। फिर भी उन्हें उनके लिए उस कार्य में तकलीफ होने लगा कर हम देखते हैं। போத்திபாரோட மனைவி மேல என்ன செய்த ஆசைப்படுறாங்க। देखिए पोतीफर की उनकी पत्नी यूसुफ के ऊपर आग डाली कर हम देखते हैं। அது நிமித்தம் தான் இவனுக்கு என்ன சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வருது। देखिए उस कार्य के लिए भी वो बंदीगृह में जाने लगा कर हम देखते हैं। பாருங்க போத்திபார் வீட்டிலேயே வேலை செய்துக்கிட்டு இருந்தா ஜாலியா இருந்தா இருந்துட்டே இருந்துட்டோம்। देखिए पोतीफर के घर में ही सारा अधिकार के साथ काम करते रहता तो वो उधर ही रहता था। சிறைக்கு வந்ததுனால தான் அங்க உள்ள அந்த போஜன பாத்திரக்காரனும் அந்த சுயம்பாவிகளுடைய தலைவனையும் அவன் சந்திக்கிறான்। देखिए उसने उनके बीच में ले जाकर जो बंदीगृह में डाला था, उस जगह पर रहने वाले पानदाई के बीच में वो इस कार्य को कहने लगा। அவங்க ரெண்டு பேர் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு பதில் சொன்னதுனால தான் उन दोनों की स्वप्न के बारे में यूसुफ ने इस अर्थ बताने लगे। அந்த சொப்பனம் அப்படியே படிச்சதுனால वो स्वप्न भी उनके जीवन में वो पूरा हुआ कर हम देखते हैं। இப்போ என்ன செய்றாரு, அவரை ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது। देखिए इस कार्य से यूसुफ ने राजा के सामने जाकर खड़ा करने का संदर्भ उन्हें मिला। இப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் என்ன செய்றாரு, நன்மையான பாதையில் நடத்தி கொண்டுட்டு வராரு। देखिए परमेश्वर ने यूसुफ को हंत हंत के कार्य में उन्हें ले चल रहे हैं। ஆனா பாருங்க அவருக்கு நிறைய கஷ்டம் தான், சிறையில இருந்தா அதுங்களுக்கு கஷ்டம் தான் இல்லையா। देखिए बंदीगृह में रहना ही एक कष्ट है ना। அடிமையா கொண்டு போய் போத்திபார் வீட்டுல விடும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு। गुलाम के रूप में ले जाकर पोतीफर के घर में काम के लिए लगा, वो भी एक कार्य है। ஆனா இந்த எல்லா பாதையிலயும் ஆண்டவர் அவரை புடமிட்டு கொண்டு வர்றாரு। लेकिन इन सारी कार्यों को हम देखेंगे तो परमेश्वर को इस सारी कार्यों को हम देखेंगे तो यूसुफ को परमेश्वर ने एक नई तरह से उनको क्रिएट कर रहे थे। அது நிமித்தம் தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவரை ஆண்டவர் வைக்கிறார்। इसीलिए तो राजा के नेक्स्ट जगह पर उन्हें बिठाने लगे। ராஜாவுக்கு அடுத்தாப்புல ராஜா சிங்காசனத்துல மட்டும்தான் நான் ராஜா, மற்ற எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி அவர் வாய்னாலே சொல்ற மாதிரி வைக்கிறார்। राजा इस तरह कहने लगा, जो सिंहासन है केवल मैं उस सिंहासन पर भी विराज करूंगा, लेकिन जो कुछ भी वो सारा अधिकार मैं तेरे हाथ में सौंप चुका हूं कर அது நிமித்தம் தான் அவன் என்ன செய்யறான், தன் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு। देखिए उसके कार्य से उनके परिवार को सुरक्षा करते हैं। எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் போஷிக்கிறாரு। मिस्र में रहने वाले सारे लोगों को वो देखभाल करते हैं। இன்னும் பக்கத்து நாடுகளில் எங்கெல்லாம் பஞ்சம் இருந்ததோ அங்க உள்ள எல்லாருக்கும் போஜனத்தை கொடுக்கிற மாதிரி இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்। देखिए आजू बाजू में रहने वाले सारे लोगों को पोषण करने के लिए परमेश्वर ने उन्हें स्थिर बनाया। அப்போ யோசேப்பு ஆண்டவர் சிறு வயதிலேயே அந்த சொப்பனங்கள் மூலமா அழைத்ததுனால देखिए वो छोटी उम्र में ही परमेश्वर ने उनको बढ़ावा दिया वो स्वप्न के जरिए से। அவருக்கு வாழ்க்கையில நடந்த எல்லா காரியமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்த ஆண்டவர் என்ன செய்றார், கடைசியில அவர் சித்தத்தை கரெக்டா நிறைவேற்றி। लेकिन यूसुफ के जीवन में जो भी भलाई कार्य हुआ है वो उनके लिए वो भला ही कार्य दिखाने के लिए परमेश्वर ने ले चले। அடுத்தல பாருங்க எஸ்தர் ராஜா, दूसरे एस्तर रानी को हम देखेंगे। எஸ்தரையும் ஆண்டவர் அழைக்கிறார்। क्यों परमेश्वर ने एस्तर को बुलाहट दिया था? எஸ்தருக்கு பாருங்க எஸ்தருடைய அழைப்பு எப்படி, ராஜாத்தியாவே ஒரு அழைப்பு। देखिए एस्तर रानी को रानी के समान ही एक बुलाहट। பாருங்க எஸ்தர் ராஜாத்தி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேசத்துல நடக்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் எப்படி பண்றாரு பாருங்க। देखिए एस्तर आने से पहले ही उस राज्य में चलने वाली सारी कार्यों के लिए அந்த அகாஸ்வேர ராஜா முதல்ல என்ன செய்றாரு, அந்த வஸ்தி ராஜ ஸ்திரியா இருந்த வஸ்தி என்ன செய்றாரு, கோபப்பட்டு அவர் ராஜஸ்திரியா இல்லாதபடி தள்ளி விடுறாரு। देखिए वो अगस्तिन राजा वस्ती रानी को गुस्से से उनको रानी से निकाल दिया कर हम देखते हैं। அவளை தள்ளி விட்டு தான் ஆண்டவருடைய சித்தம்। देखिए उस रानी को निकालना ही ये परमेश्वर का एक योजना था। அவ பட்டத்துல ராணியா இல்லாம தள்ளினாதான் யார் வர முடியும், எஸ்தர் அந்த இடத்துக்கு வர முடியும்।
முடியல. लेकिन सिंहासन पर जब तक उसे नहीं निकालते तब तक तभी वो एस्तेर रानी उस जगह पर आ सकती है। அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த காரியத்தை நடக்க வைக்கிறாரு. लेकिन फिर भी परमेश्वर इस कार्य को उस जगह पर होने दिए थे। அடுத்தல பாருங்க, மொர்தெகாய் வீட்டுல வளர்ந்தா. लेकिन वो एस्तेर ने मुर्देकाई के घर पे वो बढ़ने लगी। அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரே இல்ல. उनकी माँ बाप दोनों भी नहीं थे। அந்த மொர்தெகாய்க்கு இவ வந்து சித்தப்பா மகா. देखिए मुर्देकाई जी को ये आकर चाचा लगते हैं। அதாவது சகோதரி, அவ வந்து தங்கச்சி. बहन कर बुलाने लगे। அவங்க அப்பா அம்மாவும் இல்லாதனால இந்த தங்கச்சி அந்த மொர்தெகாய் அவ்வளவு ஒரு சரியான ஒரு வழிநடத்தல நடத்துறாரு. देखिए एस्तेर की माँ बाप नहीं थे, इसलिए एस्तेर रानी को मुर्देकाई ने सही दिशा में उन्हें ले चलकर बढ़ाने लगे। அவர் என்னெல்லாம் சொல்றதோ அவருக்கு கீழ்ப்படிந்து அவ நடக்கிறாங்க. मुर्देकाई ने जो कुछ भी उनसे कहने लगा उसके समान अधीन होकर एस्तेर रानी ने करने लगी। எஸ்தரை வந்து என்ன செய்றாங்க, ரொம்ப அழகுன்னு சொல்லி அவ அழகா ரூபவதியா இருந்ததுனால एस्तेर रानी बहुत रूपवती थी, इस कारण அகாஸ்வேரு ராஜாவுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கன்னிகைகள் எல்லாம் சேர்க்கறாங்க. लेकिन इस अगस्त्य राजा को फिर से शादी करने के लिए वो सारे कार्य निर्माण होता है। அழகான பிள்ளைகள் கன்னிகைகள் எல்லாம் கொண்டுட்டு போறாங்க அரண்மனைக்கு. देखिए जो सुंदर है सारी स्त्रियों को जगह पर कन्या को लेकर जाते हैं। அப்ப இந்த எஸ்தருக்கு மட்டும் அந்த அரண்மனையில இருக்கிற அந்த கன்னிகைகளை விசாரிக்கிற அந்த ஒரு ஏகாய் அப்படிங்கிற கண்கள்ல இவனுக்கு தயவு கிடைக்கும். एगाय कर बोलने वाला व्यक्ति को एस्तेर के ऊपर गिरने की दया से उनके ऊपर दया दिखाने लगा कर हम देखते हैं। இதெல்லாம் ஆண்டவருடைய நடத்துது. देखिए ये सारा पूरा कार्य परमेश्वर की योजना के अनुसार हुआ है। அந்த ஏகாய் பாருங்க, அவனுக்கு 7 தாதிமார்களை நியமிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கொடுக்குறாரு. एगाय जी ने इस तरह एस्तेर रानी को 7 दादी लोग को देकर उसे पोषण करने के लिए और देखभाल करने के लिए रखा कर हम देखते हैं। அவ மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால அவ வந்து நான் வந்து யூதா குலம்னு சொல்லி சொல்லாம இருக்கிறான். मुर्देकाई के हाथों के नीचे अधीन होकर रहने के समान ये सारा कार्य होता हुआ देखते ही और मैं यहूदी होकर वो कभी भी किसी से नहीं बोल पाए। அவர் சொல்ல வேண்டாம், நீ குலத்தை மட்டும் சொல்லாதேன்னு சொல்லி இருக்கிறார். तू कौन सी गोत्र की है, कुल की है कर तू मत कह कर मुर्देकाई ने उन्हें बोला था। அவ ராஜா கிட்ட கூட சொல்லல, யார்கிட்டயுமே அந்த குலத்தை சொல்லாம இருக்கிறார். उस कार्य को राजा को भी वो नहीं बताई। இப்ப அகாஸ்வேரு ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. எல்லா கன்னிகைகளையும் ஒவ்வொருவரா வரிசையா விடும்போது இவளையும் கொண்டு விடுறாங்க. देखिए लाइन से लगातार अगस्त्य राजा के बीच में सारी स्त्रियां कन्या जाते हैं, उनके बीच में एस्तेर रानी भी एक थी। இப்ப அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்கள்ல அவளுக்கு ரொம்ப தயவும் பட்சமும் கிடைச்சது. देखिए राजा की आंखों में एस्तेर रानी को बहुत दया मिला कर हम देखते हैं। வஸ்தியோடைய இடத்துல இவ்வளவு என்ன செய்தார், உடனே பட்டத்து ராணியா ஆக்கிட்டார். वस्त की रानी की जगह पर एस्तेर रानी को रखा गया कर हम देखते हैं। இப்ப பாருங்க, எஸ்தருக்கு போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய தயவு இருந்துச்சு. எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு கிருபை பாராட்டினார். एस्तेर रानी जिस जगह पर होने लगी उन सारे लोगों के बीच में और दया दिखाने के लिए परमेश्वर ने उस कार्य को प्रकट किए थे। அப்ப பாருங்க, இவ ராஜாத்தியா ஆனதும் ஆண்டவருடைய சித்தம், அது நன்மைக்கு ஏதுவா இருக்கு. रानी बनना ये परमेश्वर की इच्छा है, उसी के अनुसार परमेश्वर ने एस्तेर रानी को चलाया था। பாருங்க, மொர்தெகாய் அவர் வாசல்ல தான் இருக்கிறார், அரண்மனைக்கு வெளியில அடிக்கடி இருக்கிறார். देखिए मुर्देकाई जी एक द्वार के निकट ही हमेशा बैठने वाला व्यक्ति थे। இப்ப ராஜாவுடைய 2 பிரதானிகள் வந்து என்ன செய்றாங்க, பிக்தான்ங்கிறவன் தேரேஸ்ங்கிற 2 பேரும் வந்து என்ன செய்றாங்க, அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்யணும்னு சொல்லி அவங்க வகை தேடுறாங்க. पिता और तेरेस करके दोनों राजकरणी के लोग राजा को मारना है कर योजना करते समय அந்த மொர்தெகாய் வந்து அதை என்ன செய்றான், அவங்க செய்யற சதியை போய் சொல்லி கொடுத்துறாரு யார்கிட்ட, எஸ்தர்கிட்ட. लेकिन इस कार्य को जाकर एस्तेर रानी को मुर्देकाई बताते हैं। இப்ப எஸ்தர் வந்து राजा கிட்ட போய் சொல்றாரு. ये बात को जाकर एस्तेर रानी ने राजा से कहा। மொர்தெகாய் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. देखिए मुर्देकाई ने इस तरह कहा है कर रानी जाकर राजा को कहने लगी। விசாரிக்கும் போது उन्हें அவங்க வந்து அவங்க ராஜாவுக்கு விரோதமா சதி பண்ணினாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் தூக்கில போட்டாங்க. देखिए इस कार्य को छानबीन करते समय सचमुच ये लोग उनके लिए हानि करने वाले लोग कर पता चला। இது வந்து
வந்து ராஜ சமூகத்துல நாளாகம புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. लेकिन देखिए जो कार्य होता है ऐसा एक कार्य था कि जो कार्य होता है एक पुस्तक में लिखकर वो कार्यों को रखते थे। பாருங்க, ராஜாவுக்கு அவருடைய உயிரையே காப்பாத்தினதுக்கு ராஜா உடனே அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அன்பளிப்பு கொடுத்திருக்கலாம், நல்ல பெரிய காரியங்களை அவருக்கு செய்திருக்கலாம். जो अच्छा कार्य होता है तो राजा उनके लिए कुछ ना कुछ कार्य देते थे, नहीं करते थे, ஆனா செய்யல. लेकिन उस समय में वो नहीं कर पाए। இது ஆண்டவருடைய நடத்துதல். देखिए ये भी एक योजना परमेश्वर की योजना है, அது ஒரு நன்மைக்காகவே இருக்குது. ये एक भलाई के लिए ही है। பாருங்க, முர்தெகாய் வந்து அரண்மனை வாசல்ல இருக்கிறாரு. मुर्दीकाई जी एक दरवाजे के निकट बैठे थे। ஆமான்ங்கிறவரை தான் ராஜா என்ன செய்றாரு, ரொம்ப அகாஸ்வேரு ராஜா ரொம்ப வசதி அவருக்கு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சிருக்காரு. देखिए हामान कर कर कहने वाला व्यक्ति को परमेश्वर ने एक बहुत मित्र के समान उन्होंने रखा था। அப்ப ஆமான் வந்து வெளியில வரும்போது எல்லாரும் வணங்கணும்ங்கிறது சட்டம். जब आमान बाहर आता था तो सारे लोग उसके सामने झुकते थे, ஆனா இந்த முர்தெகாய் மட்டும் அவரை வணங்கவே இல்லை. लेकिन एक मुर्देकाई उनके सामने नहीं झुका। அப்ப இத போய் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் போய் யாருக்கு சொல்றாங்க, ஆமான் கிட்ட சொல்லிடுறாங்க. लेकिन ये सारा कार्य लोग ये कार्य जाकर हामान को बताते हैं। அப்ப ஆமான் வந்து அதை பார்த்த உடனே அவனுக்கு மூர்க்கம் வந்தது. देखिए इस कार्य को हामान को देखते ही उसे बहुत गुस्सा आता है। அவன் 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 ஒருத்தனை மட்டும் அடிச்சா அவனுக்கு பெருமை இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். देखिए उसको एक को मिटाऊंगा तो वो घमंडी नहीं कर सकता है कर कहने लगे। முர்தெகாய் மட்டும் அழிக்கிறது அவனுக்கு அற்ப காரியமா இருக்கான். देखिए मुर्देकाई मिटाने के लिए उसको अल्प कार्यों के समान वो देखने लगा। அழிச்ச யூதர்கள் எல்லாத்தையும் அவன் குலத்தையே அழிச்சு தீர்த்துறணும், அப்பதான் எனக்கு பெருமை அப்படின்னு அவன் நினைக்கிறான். देखिए वो मन में ऐसा ठान लिया कि अगर नाश करूंगा तो सारे यहूदा के लोगों को मैं नाश करूंगा कर मन में ठान लिया। அப்போ அவன் என்ன கொல்லணும்னு அவன் அறிஞ்சுக்கிட்டான். लेकिन वो कौन सा कुल है कर उसने जानने लगा। யூதர்களை எல்லாம் சங்கரிக்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், வகை தேடுறான். लेकिन यहूदी सारे लोगों को मिटाने के लिए वो संदर्भ ढूंढ रहा था कर हम देखते हैं। இப்போ ராஜா கிட்ட வந்து பேசுறான். जब राजा के पास आकर कहने लगा, ராஜா கிட்ட நைஸா பேசி அப்படி ஒரு குரூப் இருக்கு, அது வந்து உங்களுக்கு எதிராகவே செயல்படுதுன்னு சொல்லி அந்த யூதர்களை பத்தி அவன் கெடுதியா பேசி சொல்றான். देखिए गोलमाल कर कैसे भी राजा के पास सामान्य यहूदी की विरुद्ध बात करने लगा। இப்ப ராஜா என்ன செய்யறாரு, இஷ்டப்படி செய்யன்னு சொல்லி மோதிரத்தை கழட்டி அம்மாண்ட கொடுத்துட்டாரு. देखिए राजा ने क्या कहा, उसको वो हाथों में रहने वाले उस छाप को हामान के हाथ में जो कुछ भी तू करना चाहिए तू कर अधिकार को दे दिए। அவன் ஏற்கனவே அவன் திட்டம் போட்டபடி யூதர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு வகை தேடுறான். देखिए जो उसने योजना किया था उस योजना के अनुसार सारे यहूदी लोगों को मिटाना है कर उसने ठान लिया। இந்த முர்தெகாய் அவங்க எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. देखिए सारे लोग इस कार्य को सुनते ही मुर्देकाई और इसके सारे लोग आकर अपने आप को उस रात के अंदर बैठकर रोने लगे कर हम देखते हैं। எஸ்தர் கிட்ட ரெட்டுடுத்தி அவர் வெளியில இருக்காருன்னு சொல்லி வேலைக்காரன் வந்து சொல்றான். देख एस्तेर के पास आकर इस कार्य जो कुछ भी कार्य हुआ था वो आकर एस्तेर को दास लोग बताने लगे। இவன் என்ன செய்யறா, ட்ரெஸ் கொடுத்து அனுப்புதா, நல்ல துணியை போட்டு ரெட்டை கழுத்து போடு. एस्तेर रानी मुर्देकाई के लिए एक वस्त्र बेचती है। ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, யூதர்களுக்கெல்லாம் இப்படி காரியங்கள் சங்கரிக்கப்படணும்னு சொல்லி காரியம் நியமிக்கப்பட்டிருக்குது, நீ அரண்மனையில இருக்கிறாங்கிறதுனால மாட்டு நீ தப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லி முர்தெகாய் சொல்றாரு. जब मुर्देकाई ने इस तरह एस्तेर रानी से कहने लगा, यहूदी के लिए सारी कार्य आमान ने जो कुछ भी ठान लिया वो कर रहा है, तो ये वस्त्र को पहन करके मुझे कह रही क्या तो महल में रह कर तू सुरक्षित है कर मत सोच कर कहने लगा। இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறோட இடத்துல இருந்து எழும்பும். अगर तू इस समय में तू चुपचाप रहेगी तो परमेश्वर ने अपनी यहूदी लोग को दूसरे की ओर से उसकी सहायता आएगी कर कहने लगा। பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. देखिए एस्तेर की किताब 4 अध्याय और 17 वचन 14। நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 14 நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழுப்பும், அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு
உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. देख, इस कार्य के लिए तो परमेश्वर ने तुझे राज की महिमा को दिया है कर कर मुर्देखाई एस्तर से कहने लगे। பாருங்க, எஸ்தர் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு. परमेश्वर ने एस्तर को किस तरह चुन लिया कर कर हम देखते हैं। யூதர்கள் எல்லாம் காக்கும்படியா அவளை முதல்லயே ராஜாத்திய கொண்டு வந்தாரு. सारे यहूदी लोग को यहूदी लोग को छुड़ाने के लिए एस्तर रानी को पहले ही चुनकर ले लिया था। அதுதான் அவர் மொர்தெகாயும் சொல்லுதாரு, இதுக்காகவே உன்னைய ராஜாத்திய கொண்டு வந்திருக்கிறாரு. इस कार्य के लिए तो परमेश्वर ने तुझे चुनकर उस जगह पर रखा है। அப்போ அவ என்ன சொல்றா, 3 நாள் நீங்க எல்லா யூதர்கள் நீங்க நம்ம எல்லாரும் என்ன செய்யுங்க, புசிக்காம குடிக்காம உபவாசம் இருங்க. देखिए, एस्तर रानी ने इस तरह कहने लगे, तुम सारी यहूदियों को मिलकर 3 दिन परमेश्वर के सम्मुख उपवास करने लगो कर कर उसने कहने लगे। நானும் என் தாதிமாரும் அதே போல நாங்களும் உபவாசம் பண்ணாங்க. उसी समान मैं भी मेरी दादी लोग के साथ मिलकर मैं कार्य को करूंगा कर कर कहने लगी। அப்போ நான் ராஜா அழைக்காமலே அவர்கிட்ட போய் நான் என்ன செய்வேன், நான் நிற்பேன், அவருடைய முற்றத்துல உள்முற்றத்துல போய் நான் நிற்பேன் அப்படின்னு. देखिए, राजा नहीं बुलाएगा तो भी फिर भी मैं जाकर उस जगह पर मैं नम्रता से खड़ी रहूंगी कर कर कहने लगे। ராஜா உள்முற்றத்துல யார் வந்தாலும் அவர் பொச்சங்கோல நீட்டினாதான் என்ன செய்ய முடியும், அவங்க பேச முடியும். देखिए, राजा ने उस दंड के दिखाए बिना कोई भी उससे बात नहीं कर सकता था। அப்படி இல்லாட்டினா அவங்க உடனே என்ன செய்திருவாங்க, சங்காரம் பண்ணிடுவாங்க. अगर वो दंड नहीं दिखाए तो फिर उसके साथ उससे दंड मिलता था कर कर हम देखते हैं। அப்போ எஸ்தர் ராஜாத்தி நான் இப்படி உபவாசத்தோட நான் அவர் முன்னாடி போய் நிக்கிறேன், நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்றா. देखिए, एस्तर रानी इस तरह कहने लगी, मैं उपवास के साथ जाकर राजा के सामने खड़े रहूंगी कर कर कहने लगी। இப்போ பாருங்க, ஆமான் வந்து ராஜாவுக்கு ஃப்ரெண்டு. देखिए, राजा को आकर आमान ने एक फ्रेंड के समान, मित्र के समान था। இருக்கிறான். இப்ப ராஜா கிட்ட போய் அவ வந்து உள்முற்றத்துல நின்னோடனே ராஜா வந்து எஸ்தருக்கு எப்போதுமே அவன் கண்கள்ல தயவு கிடைக்கும். देखिए, उस राज सम्मुख जाकर रानी खड़ी थी, उसी समय राजा उसके ऊपर दया दिखाया। உடனே அவர் என்ன செய்தார், செங்கோலை நீட்டுறாரு. उसी समान राजदंड उसकी ओर निकट करने लगे राजा। அவ போய் அந்த செங்கோலுடைய நுனியை தொட்டுட்டு அவ சொல்றா, उस राजदंड को छूकर एस्तर रानी इस तरह कहने लगी, நீங்க ராஜாவும் ஆமானும் என்ன செய்யணும், 2 பேரும் நான் வைக்கிற விருந்துக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி. एस्तर रानी राजा से इस तरह कहने लगी, आप और आपके मित्र हामान को भी दोनों को उसने बुला दिया। இப்போ ஆமானும் ராஜாவும் அழைச்ச உடனே சந்தோஷமா அவங்க வாரேன்னு சொல்றாங்க. देखिए, राजा को भी साथ में हामान को बुलाते समय दोनों भी आनंद के साथ आता हूं कर कर कहने लगे। இப்போ ராஜாத்தி வந்து ஆமானையும் விருந்துக்கு அழைச்ச உடனே அவனுக்கு பெருமை தலைக்கு மேலே ஆயிடுச்சு. देखिए, राजा के साथ हामान को भी बुला दिया, इसलिए हामान ने सिर के ऊपर जाकर बैठ के समान उससे होने लगा। அவன் வீட்டுல போய் என்ன செய்யறான், घर के अंदर जाकर क्या कहने लगा, பெண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வச்சு ரொம்ப பெருமையா ராஜாத்தியே நீ கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. देखिए, सारे घर वाले लोगों को इकट्ठा कर कर कहने लगा, रानी ही मुझे बुलाई कर कर। அப்போ அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்காங்க, அப்ப அந்த மொர்தெகாய் மட்டும்தானே இப்படி இருக்கான், அவனுக்கு 50 மணத்துல ஒரு பெரிய தூக்கு மரம் நம்ம வீட்டு முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கோம். देखिए, हामान ही तुम्हारे विरोध है, इसलिए उसके लिए एक लंबा सा 50 फीट रहने वाला उस कार्य को हम करेंगे कर कर कहने लगे। அப்போ பாருங்க, அந்த மொர்தெகாயை தூக்கி போட அந்த இடத்துல இப்ப ஆமான் வந்து என்ன செய்யறான், ராஜாத்தி கிட்ட அவ விருந்துக்கு வர்றான், அவ வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருதா, இவன் தான் என்ன செய்யறான், இந்த சத்துரு தான் அந்த யூதர்கள் எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கான்னு சொல்லி அவ சொல்லி கொடுக்குறான். तब जब एस्तर रानी ने आमंत्रण दिया था तो उनके बीच में राजा और जब मुर्देखाई थे उनके बीच में रहते समय यहूदी लोगों को विरुद्ध उठाए कर कर इस कार्य को राजे के बीच में इस कार्य को प्रकट करने लगे। அப்போ அவன் எஸ்தர் உட்கார்ந்திருந்த இடத்துலயே அவன் விழுந்து கிடந்தான், அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக விழுந்து. देखिए, एस्तर के बीच में वो गिर कर कहने लगा। ராஜா என்ன செய்தாரு, நான் இவரோட இருக்கும்போதே இவன் என்ன செய்யறான், எஸ்தர் கிட்ட தப்பா நினைக்க போறான்னு சொல்லி அவன் சொல்றான். देखिए, जीवित रहते समय ही एस्तर के साथ गलत कर रहा है कर कर राजा इस तरह सोचने लगा। உடனே அவன் முகத்தை மூடி போடுதான். तुरंत उसको चेहरे को बंद करते हैं। அங்க இருந்த அந்த வேலைக்காரங்களே ஒருத்தன் சொல்லுதான், இவன் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய தூக்கு மரம் இருக்கு, அதுலயே இவனை தூக்கி போடலான்னு அவனே சொல்லிடுவான். देखिए, उनके बीच में रहने वाला एक दास इस तरह कहता है, उनके घर के सामने एक लंबा सा फांसी को तैयार करके रखा है, उसके अंदर ही से डाल देते हैं कर कर बोलने लगे। பாருங்க, மொர்தெகாயை தூக்கி போடணும்னு இருக்கிற இடத்துல ஆமானே தூக்கி போட்டான்.
देखिए जिस जगह पर मुर्देखाई को डालना है कर कर उसने सोचने लगा, उसी जगह पर परमेश्वर ने हामान को डाल दिया कर कर हम देखते हैं। ராஜா என்ன செய்யறாரு? ஆமான் வீட்டே இவனுக்கு எஸ்தர் ராஜாத்தி கொடுத்துட்டாரு. देखिए हामान की पूरा घर एस्तेर रानी को दिया कर कर हम देखते हैं। ஆமானுக்கு போட்ட மோதிரத்தை எடுத்து யார் கையில கொடுத்தாச்சு? மொர்தெகாய் கையில கொடுத்தாச்சு. देखिए हामान को दिया हुआ अंगूठी मुर्देखाई के हाथ में दे देते हैं। காரியம் எல்லாம் மாறுதலா மாறி. देखिए सारा कार्य बदल सा लगता है। யூதர்கள் எல்லாம் சங்கரிக்கப்படணுங்கிற இடத்துல இப்போ என்ன செய்றாங்க? அவங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க. देखिए जिस जगह पर यहूदी लोग को मिटाना है कर कर ठान लिया था, उसी जगह पर उनके विरुद्ध रहने वाले को मिटाने लगे। அப்போ மொர்தெகாய்க்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் வச்சிருந்தார். परमेश्वर ने मुर्देखाई को भी एक बुलाहट लिखा था। அப்போ அவரை அழைப்புனாலதான் அவர் என்ன செய்யறாரு? அந்த அவனுக்கு மரியாதை கொடுக்காம இருந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் மொர்தெகாய்க்கு எதிராகவே வந்து யூதர்களுக்கு பாதகமா வந்தாலும் அதை சாதகமாக்கி விட்டாரு. देखिए परमेश्वर ने अपने दास मुर्देखाई की जो कुछ भी विरोध था, लेकिन उसके लिए सारा कार्य साधारण सा परमेश्वर ने बना दिया। இப்போ எஸ்தருக்கு ஒரு அழைப்பு இருந்தது, மொர்தெகாய்க்கு ஒரு அழைப்பு இருந்தது. देखिए एस्तेर रानी को एक बुलावा था और मुर्देखाई को भी एक बुलावा था। எல்லாமே நன்மைக்கு எதுவா அவங்க வாழ்க்கையில நடக்குது. सारी भलाई के लिए हुआ था। நடக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு, அவங்க அழுதாங்க, ரெட்டொடுத்தி இருந்தாங்க, உபவாசித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனாலும் முடிவு எப்படி இருந்தது? சம்பூர்ணமா இருந்தது. देखिए कार्य होते समय रोने लगे टूटने लगे, लेकिन कार्य होने के बाद संपूर्ण आशीष पाने लगे। அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்துல அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய். परमेश्वर की योजना के समान जो कोई भी बुलाहट जाता है, परमेश्वर उनके बहुतायत से आशीष को करेंगे। கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही इस वचन को आशीष करना है। ஜெபம். प्रार्थना இந்த கிருபை இறக்கமுள்ள दया से भरने वाले परमेश्वर, அப்பா, நீர் ஆண்டவரே, நீர் அழைத்தவர்களுக்கு எவ்வளவோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறீர். जो कुछ भी आपने बुलाता है वो सारे लोगों को भलाई कार्यों को करते हैं। அவங்க வாழ்க்கையில அந்த நேரத்துல அவங்க கஷ்டப்பட்டாலும் நன்மைக்கு எதுவாகவே நீர் செய்து அவர்களை உயர்த்துகிறவரா இருக்கிறீர். उनके जीवन में उस समय में वो लोग दुख उठाएंगे तो, लेकिन वो भलाई कार्य के लिए ही है। அவர்களை நீர் எதற்கென்று அழைத்தீரோ அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறீரப்பா. जिस कार्य के लिए आपने चुना है उस कार्य परिपूर्ण करते हैं। அப்போ ஒரு மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி அர்ப்பணித்த பொழுது ஆண்டவரே, मरियम ने अपने आप को दीनता कर अपने आप को आपके हाथ में सौंप दिया था। அப்போ ஆண்டவருக்கே தாயாரா மாற்றினீரப்பா. परमेश्वर की ही माता बनने लगी। அவளை எவ்வளவாய் வைத்து பாதுகாத்துகிற ஆண்டவரே, उसे कितनी आप सुरक्षा दिया परमेश्वर। இந்த அன்பு எவ்வளவு பெரியது. आपकी प्रेम कितनी बड़ी है, உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு ஆட்சி. इसलिए आप आपके समक्ष दीनता के साथ अर्पण करते हैं। எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொரு விதமாய் அழைத்திருக்கிறீரப்பா. हमारे हर एक लोगों को हर एक चुनाव देकर बुलाहट को साथ में बुलाया है। நாங்கள் உமக்கு அடிமைன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். हम आपके हाथों में गुलाम कर हम आपके हाथ में सौंपते हैं। நீர் உமது சித்தத்தின்படி எங்களை நடத்தி आपकी इच्छा के अनुसार हमें चलाइए। உங்களுடைய சித்தத்தை எங்களில் நிறைவேற்றுங்கப்பா. इस अनुसार आप हमें सुरक्षित कीजिए। கர்த்ததாமே அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு நீ பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். परमेश्वर इस प्रार्थना को सुनकर आप बदल दीजिए, इसलिए प्रार्थना करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुनिए, आमीन। எல்லாருக்கும் என்ன பேசினது? அங்கேயும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தை நேசிக்காம எல்லாரையும் நம்மளை அழைச்சிருக்காரு. परमेश्वर ने हम सबको उनके कार्यों के लिए बुलाहा दिया है। அவருடைய அழைப்பை பற்றி பேசினாங்க, யாரெல்லாம் எப்படி முன்னேறினாங்கன்னு பேசுறாங்க. परमेश्वर की बुलाहट के लिए उनके बारे में कौन कौन किसके साथ बात किया कर परमेश्वर லேவியராகமத்துல नबी व्यवस्था में ஊழியக்காரர்னு வசனம் வருது. யார் சொல்ல போறா? सेवक लोग है कर वचन आता है। நீங்க லேவியராகமம் படிச்சீங்களா? நீ நல்லா எழுதிருக்க. நான் அடிக்கடி சொல்றீங்களா? லேவியராகமம் 25-26 லாஸ்ட். இஸ்ரவேல் புத்திர ஏன் ஊழியக்காரர் சமயம் பேட்டு. ஆனால் நீங்க 2 பிரச்சனை எதுக்குன்னு சொல்றவங்களாம் கை வைக்கல. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு வேணும் உங்களை.
எனக்கு சொல்லணும் போல வருது. मुझे आपको बताना है करके समान आ रहा है। நல்ல வார்த்தைகளை கேட்டோம், அழைப்பை பற்றி. अच्छे वचन को सुना है बुलाहट के बारे में। யோசிப்பு கூட பிறந்தவங்க அழைக்கலன்னு நினைக்கிறீங்களா? जो कुछ भी यूसुफ के साथ थे क्या उन लोगों को बुलाए नहीं थे? அவங்க பிதாக்கள் வம்சத்துல 12 கோத்திர பிதாக்கள். ஏன்னா யாரெல்லாம் தேவனிடத்தில் அதிகமா அன்பு கூறுவார்களோ, लेकिन जो कोई भी परमेश्वर के साथ प्रेम से मेल मिलाप करता है, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாரும். இப்ப நம்ம லேவியராகமத்துல என்ன பார்த்தோம்? இஸ்ரவேல், புத்திரர். ஏன் நம்ம எல்லாரும் யாரு கர்த்தருக்குள்ள வந்துட்டோம்? हम सब कौन है? परमेश्वर के निकट आ चुके हैं। நம்ம எல்லாரும் யாரு? हम सब कौन है? அவருடைய ஊழியக்காரர். हम सब उनके दास हैं। அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இணையம் ஊழியக்காரர். मैंने उन लोगों को मिस्र से लेकर आया, मेरे दास लोग हैं। நான் உங்கள் தேவனாகிய मैं तुम्हारा परमेश्वर। பேசலாம். எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறதால இது அழைக்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்காங்க. எல்லாரையும் அழைச்சதுனால நீங்க மத்தியானம் வந்திருக்கீங்க. देखिए परमेश्वर ने सबको बुलावा दिया है, इसीलिए तो तुम सब लोग इस जगह पर आए हैं। நான் வசனம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். लेकिन वचन कहता है परमेश्वर के अंदर प्रेम कीजिए। சிலவங்க கணவன் ரொம்ப அன்பு கூறுவாங்க. लेकिन कुछ लोग प्रेम पति के साथ बहुत प्रेम से रहते சிலவங்க हैं। பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பு கூறுவாங்க. कुछ लोग बच्चों के साथ बहुत प्रेम से रहते சிலவங்க हैं। பணத்தை ரொம்ப அன்பு கூறுவாங்க. लेकिन कुछ लोग बहुत पैसे में मगन होते हैं। எனக்கு தெரியும் ஒரு தாய் मुझे मालूम है एक बहन பணக்காரங்களை அப்படியே விசாரிப்பாங்க. धन वाले लोगों को बहुत प्रेम करते அது हैं। என்னது वो क्या है? நம்ம இந்த தேர்ந்தெடுத்தது யாத்திரகம்கள் தானே மோசடி மாமா சொல்றாங்கல்ல. இப்ப நான் கேட்ட சொல்வீங்களா? பொருளாசை. ஃபர்ஸ்ட்ல என்னது லைனை சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தவர்கள். परमेश्वर को डरने वाले, தேவனுக்கு பயந்தவர்களும் परमेश्वर को डरने वाले, உண்மையுள்ளவர்களும் सच्चाई के साथ, பொருளாசை திறமை உள்ளவர்கள். धन के लोभी लोग। ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளம். लेकिन हर एक लोगों के परमेश्वर एक एक तालंत दिया है। ஒரு நான் 11 வரைக்கும் எடுத்துருவேன். என்ன நான் சொல்ல வரேன் அது கூட மறக்குது எனக்கு. அல்லேலூயா. எனக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுதா? நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ பொருளாசை நம்ம முதல் தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். परमेश्वर को पहले डर मानने वाले रहना है, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். सच्चाई के साथ रहना है। பொருளாசை யார் பொருளாசை பார்ப்போம். எனக்கு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த வசனத்துக்கு பயந்து அதை என்ன செய்யணும்? वचन को डर के साथ रहना है। ரெண்டாவது திறமை. அந்த ஒரு தாளந்துக்காரன் ஆண்டவரை எப்படி பார்த்தான்? एक तालंत रहने वाला परमेश्वर को किस तरह देखा? செய்தி கொடுத்தாச்சு. நீ சொல்லக்கூடாது. நீ தானே செய்தி கொடுத்த. நானா? அல்லேலூயா. அந்த ஒரு தாளந்து உள்ளவன் உனக்கு 1 மார்க் உண்டு. வேற யாராவது சொன்னீங்களா? ஒரு தாளந்து உள்ளவன் என்ன சொன்னா? ஆண்டவரை எப்படி கண்டான்? தெளிக்காத இடத்துல அவனுக்கு 1 மார்க் உண்டு. தெளிக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல ஐயா நீ பொல்லாதவரியா. அவன் என்ன கண்டான்? நம்மளை எல்லாரையும் அழைச்சிருக்காரு. लेकिन परमेश्वर हम सबको बुला दिया है। நம்ம ஒரு தாளந்து இருந்தாலும் அதை एक तालंत रहेगा तो भी उसे भी ஏற்றுக்கொண்டு वैसे ही स्वीकार कर कर நம்ம என்ன சொல்றாரு தெரியுமா? हमें क्या बोलते हैं मालूम है क्या? நம்மள அவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு प्रकाशित वचन 1 में इस तरह कहता है, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து जो कोई भी उनसे प्रेम करते हैं, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து हमसे प्रेम करने वाले நமது से, ரத்தத்தினாலே उनके लहू के द्वारा பாவங்களால் நம்மை கழுவி हमारे पाप को धोकर தம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நம்மை எப்படி வச்சிருக்காரு? उनके पिता के सामने हमें कैसा रखा है? நம்மை ராஜாக்களும் राजा के समान, அவங்க ஆசாரியர்கள்னாங்க. याजक लोग के समान। நமக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்கள் இருக்குது. हमारे सामने याजक लोग और राजा के समान सब कुछ है। எடுத்துக்கொள்ளுதோமோ அவங்க ராஜாக்கள் ஆசாரியரா இருப்பாங்க. जो कोई भी इस बात को स्वीकार करते हैं वो राजा लोग और याजक लोग बनकर रहेंगे। ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. परमेश्वर ने हमारे लिए आशीषों को रखा है। ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் என் ஜனங்கள். परमेश्वर ने कहा इस्राएल मेरे लोग हैं, நான் அவங்களை ஏற்படுத்தி கொண்டாந்தேன். मैं उन लोगों को मिस्र से लेकर आया हूँ, அவர்கள் என் ஊழியக்காரர்கள். वो लोग मेरे दास लोग நம்ம हैं। எல்லாரும் ஊழியக்காரர்கள்.
हम सब लोग परमेश्वर के दास लोग हैं। தேவ பயம் நமக்கு வேணும். தேவ பயம் परमेश्वर का डर हमें चाहिए। எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். सारी कार्य में सच्चाई के साथ रहना है। பொருளாசை இஷ்டமே படக்கூடாது. धन की लोभ नहीं रहना चाहिए। திறமை திறமை அப்ப ஒரு தாளந்துக்காரன் எப்படி பார்த்தான் ஆண்டவரை? एक तालत रहने वाला किस तरह परमेश्वर को देखने को लगा? பொல்லாதவனை எப்படி பார்த்தான்? बुरी कार्य इसके समान देखने விதைக்காத लगा। இடத்துல இவரு जो कि जिस जगह पर விதைக்காமலே बोता இவரு है, அறுக்க பார்க்காரு அப்படி சொல்றாங்க. அவனுக்கு மேன்மை தெரியல. लेकिन पर उसकी कार्य में ऊंचाई उसे मालूम नहीं இன்னைக்கு पड़ा। வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். आज जो कोई भी आए हैं परमेश्वर ने उन्नत स्थान पे आशीष அது करने நம்ம वाला है। இருதயத்தில் சிந்தனையில் தான் இருக்குது. लेकिन हमारे विचार में हृदय में जो कुछ भी है, நீதிமொழிகள் நீதிமொழிகள் இல்ல உன்னத பாட்டு இப்பதான் எடுத்தேன். உன்னத பாட்டு 4:7 ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாரு? 4:7 பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. நம்மை அப்படி காண்கிறார். परमेश्वर हमें वैसे देखता है। நானும் நீங்களும் எப்படி காண்கிறோம் அவரை? அவர் நன்மைகளின் நாயகர். लेकिन हमें और आप परमेश्वर को कैसा देखते हैं? யாருக்கெல்லாம் வானத்தை திறப்பாரு சொல்லுங்க. जिन जिनों को परमेश्वर आकाश को खोलते हैं, உனக்கு திறப்பாரு. அது யாருக்கு? लेकिन आपके लिए खोलेगा, लेकिन किसके लिए? சொல்றவங்களுக்கு மார்க் கொடுப்பேன். யார் அப்படி சொன்னா? இல்லை. உனக்கு 2 மார்க். அப்பதான் உனக்கு தேவ நீதி, அதாவது வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு வானத்தை. எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்காம, देखिए मुझे वो तकलीफ है ये तकलीफ है कर नहीं நாளே सोचना। இல்லாம இல்ல, எல்லாரும் ஊழியக்காரர் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. हर एक के लिए परमेश्वर ने टैलेंट दिया, हर एक को दिया है, அந்த அழைப்பை நம்ம ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளணும். लेकिन उस बुलाहट को जागृति के साथ लेना है। பேதுருவும் சொல்றாரு, पेत्रु जी ने कहा है, உங்கள் அழைப்பை பவுல் சொல்றாரு, पौलुस जी ने कहा है, உங்கள் அழைப்பை ஜாக்கிரதையாக நீங்க உங்க அழைப்பை தெரிஞ்சுக்கோங்க. परमेश्वर को बुलाहट को जागृति के साथ लेना है। உலகத்தார் போல இல்லை நம்ம. जैसे संसार लोग हैं वैसे समान हमें नहीं है। நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். हम सब परमेश्वर की संतान हैं। நீங்க இன்னைக்கு மனசுல வச்சுடுங்க, பட்சபாதம் கிடையாது. आज आप मन में ठान लीजिए पक्षपात किसी में नहीं है, தான் ஊழியக்காரர்கள் கிடையாது. लेकिन सब प्रचार करते हैं वही सेवक लोग नहीं है। அவங்க சொன்ன மாதிரி வீட்ல இருந்தே ஊழியம் பண்ணலாம். देखिए घर में रहकर भी परमेश्वर की सेवकाएं हम कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் மாறாதவர். लेकिन हमारा परमेश्वर ना बदलने वाला परमेश्वर है। நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கோமோ, हम और आप जो कोई भी मसीह के अंदर हैं, நம்மளை எப்படி பார்க்காரு? हम कैसे हमें उन्हें कैसे देखते हैं? கிறிஸ்துவுக்கு உள்ள பார்க்காரு. परमेश्वर के अंदर हमें देखते இப்ப हैं, நம்ம கணக்குல ஒண்ணுமே இல்ல. लेकिन हमारे हिसाब में कुछ भी नहीं है। இப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம்? अभी जो कोई भी मसीह के अंदर है, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பழையவைகள் जो कोई भी मसीह के अंदर है, सारी पुरानी बातें बीत जाती है। முறுமுறுப்பு பேருக்கா कुड़कुड़ाहटपन किसे है? அப்படி போயிருந்தா वैसे चलेगी அதனால तो நம்மள அழிக்கல, என்னையே அழிக்கல. நம்ம ஒருத்தரை அவர் அழிக்க மாட்டார். அவர் கரவலாடு போல நம்மளை நினைப்பார். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், தட்டுங்கள் தட்டுங்கள் தட்டுங்கள், தேடுங்கள் தேடுங்கள் தேடுங்கள். ढूंढो விடவே கூடாது அவரை. अब परमेश्वर को हमें कभी भी नहीं छोड़ना है। அவர் என்ன வேணும்னு கேட்காரு. परमेश्वर पूछते हैं क्या चाहिए कर कर, அதான் வேணும்னு பிடிச்சிடும். वो वही चाहिए कर कर हमें पकड़ना है। இப்ப என்ன, எல்லாரும் யாரு? ஊழியக்காரர். हम सब परमेश्वर के दास लोग हैं, அவர் பட்சபாதம் இல்ல. நம்ம पक्षपात नहीं है। தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுதோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. हम परमेश्वर के साथ कैसे प्रेम करते हैं। 12 பேர்ல யோசேப்பு எப்படி இருந்தாரு? 12 लोगों के अंदर यूसुफ कैसे थे? தேவனோட தேவ வார்த்தை வந்தது. परमेश्वर साथ और परमेश्वर का वचन उनको आने लगा। அவர் பட்சபாதம் உள்ளவர் இல்ல, வாக்கு மாறுகிறவர் இல்ல. वो पक्षपात ना करने वाला परमेश्वर और वादा ना भूलने वाला परमेश्वर எல்லாரையும் है। அழைச்சிட்டாரு. हर एक लोगों को बुलाया है, நீங்க வந்திருக்கீங்க. इसलिए तो तुम सारे लोग आए हो। ஆனா வசனத்தின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
उसी समान वचन के अनुसार जीना है, वो हमें सीखना है। சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து जवान सिंह को तो कभी हो गर्मी गटी होती है, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ लेकिन परमेश्वर को ढूंढने वाले நான் இன்னைக்கு வர மாதிரி இல்ல. किस चीज की माँ आज आने के समान नहीं थे। யாராவது எனக்கு சோமலன்னு சொல்வீங்களா? कोई இந்த मुझे வருஷம் तबीयत ठीक नहीं करके बोल सकते हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணணும். आप सारे लोग मेरे लिए माँ जी के लिए प्रार्थना கர்த்தர் தாமே कीजिए। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आप सबको आशीष करना है। யாரையும் அவர் அழைச்சிருக்காரு? सारे लोगों को परमेश्वर ने बुलावा दिया ஒரு है। தாளந்து உள்ளவங்களே அழைச்சிருக்காரு. एक टैलेंट रहने वाले भी परमेश्वर ने बुलावा दिया है। தேவனிடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு கூறுதோமோ அவ்வளவு நன்மைக்கு இதுவாக முடியும். परमेश्वर के साथ कितना प्रेम से रहते हैं, उतना परमेश्वर हमें बुलावा देता है। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருவார். वैसे परमेश्वर विश्वास को हम सबको देना है। गीत गाते